ஏன்னா ஓட்டு பிச்சைக்கு ஒரு அளவு வேணாமடா, ஒரு அறிவு வேணாம், ஒரு அளவு. இப்படியாடா ஒருத்தன் வந்து உணர மாட்டாங்க சார். சார் அவங்க வந்து சார் பொதுவாகவே நாம் சினிமா நடிகர்களை வச்சு தான் ஒரு வியாபாரம் கொஞ்சம் நாளாக போயிட்டு, அவங்கள சொல்லி குறையில்லை. தலைவனை பொறுப்படுத்திருக்கான்ல அவன், டேய் வராதிங்கடா இங்கே, ஏன் ரஜினி ஏன் வரல, ஏன் அஜித் வரல, அவங்களுக்கு தெரியும் சார் வேணாம் கண்மூடித்தனமாக இருக்காங்க, வந்தால் பிரச்சனை. ரஜினி சார் ஒரு இடத்துல சொல்லுவார், என் ரசிகர்களை நான் வந்து பணையமாக வச்சுலாம் வரமாட்டேன். இன்றைக்கி வரைக்கும் அஜித் சொல்லுவார், என்னை பின்பற்றாதீங்கடா. சொல்லுவார் சார். அவங்க மனுஷங்க சார், என்னை இப்படி பார்த்துட்டு போடா, வேலையை பாரு. இவன் தானே சார் நீங்கள் என்கரேஜ் பண்ணுறான் சார். சார் ரொம்ப யார் மணியன்னு யாரோ சொன்னாங்க, டிரான்ஸ்ஃபார்மரில் நின்றுட்டு ஒருத்தன் நிற்கிறான்னா, இத்தனை மூடனை வச்சுருக்கிற ஒருத்தன் பதற மாட்டான். வேணாண்டா, இந்த கட்சி வேணாம், ஒரு இலை வேணாம், கலைச்சிடண்டா, ஏன்டா இப்படி செத்து போனீங்கன்னா என்னடா ஆகிறது அப்படின்னு ஒருத்தன் பண்ணணும் சார். அவன் இல்லை, நீங்கள் நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறுங்கடா அப்படின்னு சொல்கிற தலைவன் சார் அவன்.